ஆரம்பிக்கலாங்களா? அன்று ஒரு வெள்ளிக்கிழமை காலை எருதுகள் பூட்டிய இரட்டை மாட்டு வண்டியில் இருந்த இரு பெண்கள் பால், தேங்காய், வெற்றிலை பாக்குடன் கோவிலுக்குள் செல்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு 45 வயசு இருக்கும். மற்றையவர் இளம்பெண், 22 வயசு இருக்கலாம். இளம்பெண்ணின் கண்களில் நீர் துளிர்த்து போயிருந்தது. பக்தியோடு ஒவ்வொரு விக்கிரகத்தையும் 3 முறை வலம் வந்த அவள் நெற்றியில் முத்து முத்தாய் வியர்வை அரும்பியிருந்தது. அம்மா, சடையம்மாவிடம் போகலாமா என்றாள் அந்த பெண். பிரசாதம் வாங்கி கொண்டு போவோம் என்றாள் தாயார். வண்டியில் பட்டு துண்டால் மூடப்பட்டிருந்த ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு இருவரும் சடையம்மா இருந்த மடத்திற்கு சென்றனர். தட்டை கீழே வைத்துவிட்டு வீழ்ந்து சடையம்மாவை நமஸ்கரித்தாள் அந்த பெண். சடையம்மா நமஸ்காரத்தை விரும்பாதவள் போன்று திடீரென்று எழுந்து இருவரையும் உட்காரும்படி அன்பாய் வேண்டினாள். சடையம்மாவுக்கு சுமார் 25 26 வயசு இருக்கலாம். நல்ல சிவந்த மேனி. வருடக்கணக்காக எண்ணெயை தலைமயிருக்கு காட்டாதமையால் சடை பிடித்து போயிருந்தது. அந்த சடைக்குள் இருந்த அவளது அழகான முகத்தில் இருந்த கண்களும் ஒளி வீசி கொண்டிருந்தன. இளமையிலே சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சந்நியாசியின் வாழ்க்கை வரலாறு எல்லோருக்குமே புரியாத புதிராய் இருந்தது. அவள் கபட சந்நியாசிகளைப் போல் சம்போ மகாதேவா என்று ஒரு நாளும் கூறியதில்லை. விபூதியை அள்ளி கையில் வைத்து மந்திரம் ஜெபிக்கவும் இல்லை. தன் சகோதரியையும் அன்னையையும் போல் இருவரையும் வாத்சல்யத்தோடு வார்த்தழுவினாள். தான் ஒரு தெய்வ பிறவி என்றோ யோகி என்றோ அவள் பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் குழந்தை இல்லாத பெண்கள் அவளின் ஆசிர்வாதம் பெற, குழந்தை வரம் பெற வந்து குவிந்து கொண்டே இருந்தார்கள். சடையம்மாவின் நிம்மதிக்கு இவை இடையூறாக இருந்த போதிலும் அவளோடு கூட பிறந்த சகிப்புத்தன்மை சீறி சினக்காமல் எல்லோருடனும் அன்பாய் நடத்த இடம் கொடுத்தது. வரம் கொடுக்கும் சக்தி தன்னிடம் இல்லை என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் சனங்களோ பக்தி தேவியே மானிட உருவில் வந்திருக்கிறாள் என்று போற்றினர். அவள் தரிசனத்தால் வருடக்கணக்காய் குழந்தை இல்லாதவர்கள் பிள்ளை பாக்கியம் பெற்றனவரா. இன்று வந்திருந்த இளம்பெண் கூட பூரண கர்ப்பவதி. என்றோ ஒரு நாள் சுமார் 1 வருடத்திற்கு முன் சடையம்மாவை தரிசித்து ஆசீர்வாதத்தை பெற்றமையாலே தான் கர்ப்பவதியாயிருப்பதாக அவள் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். வெளியூரில் வசிக்கும் அவள் தற்போது பிரசவத்திற்காக தன் தாயார் வீட்டில் அழைத்து வந்திருக்கப்பட்டிருக்காள். எப்படி அம்மா, சௌக்கியமா இருக்கியா என்றாள் சடையம்மா. உங்கள் அனுக்கிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் சுகமாயிருக்கிறேன் தாயே என்றாள் அந்த இளம்பெண் பக்தி பெருக்கோடு. தட்டில் கொண்டு வந்த எல்லாவற்றையும் எடுத்து வைத்தாள் அந்த கர்ப்பிணி. சடையம்மா அதை தடுத்தாள். என்னை ஏன் அம்மா இப்படி உபத்திரம் செய்கிற? பணத்தையும் எடுத்துக்கிட்டு போ, பழங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பணத்தை வைக்க என்கிட்ட பெட்டி இல்லையே. அந்த இளம்பெண்ணின் முகம் வாடிவிட்டது. பதில் பேசாமல் பணத்தையும் பட்டு துண்டையும் எடுத்துக்கொண்டாள். அபச்சாரத்தை மன்னிக்க வேண்டும் என்றாள். அவள் தொண்டை கம்பி போயிருந்தது. சடையம்மாவின் முகத்திலும் வருத்த குறிகள் தென்பட்டன. ஏனம்மா வருத்தப்படுற? உன்னோட அபரிமிதமான அன்பு யாராவது அபச்சாரமா கருதுவாங்களா? உனக்கு பிறக்க போகும் போக்கிரி பயலுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இந்த பட்டு துண்டுல சட்டை தச்சு போடு, சரியா என்றாள் சடையம்மா. அந்த இளம்பெண்ணின் கண்கள் ஆனந்தத்தால் மலர்ந்தன. சடையம்மாவின் வாயிலிருந்து ஆண் குழந்தை என்ற சொல் வெளிவந்ததே அந்த சொல்தான் அந்த ஆனந்தத்திற்கு காரணம். அவள் அதை அவள் தெய்வ வாக்காவே எண்ணினாள். பட்டு துண்டை எடுத்து பத்திரமாக வைத்து கொண்டாள். தனக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்ற உணர்ச்சி அவளுக்கு. 1 வருடம் கடந்து விட்டது. ஏனோ அன்று சடையம்மாவின் மனம் அலைமோதி கொண்டே இருந்தது. அவளிடமிருந்த மடத்து வாசலில் இருந்த பவள மல்லிகை மரம் பூத்து சொரிந்து கொண்டிருந்தது. மெல்லிய தென்றலில் மலர்களின் இதமான வாசனை மிதந்து வந்து கொண்டே இருந்தது. கோவிலில் கூட ஜன சந்தடி அற்ற நேரம். அமைதி கலந்த தனிமை. சடையம்மாவின் உள்ளமோ பழைய வாழ்க்கை சம்பவங்களை கிளறி கொண்டிருந்தது. இன்றோடு சடையம்மா கணவனை பிரிந்து 5 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. அவளுடைய கணவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் ஒரு பிரபல எழுத்தாளனும் ஒரு பத்திரிகையின் ஆசிரியரானும் ஆவான். அவன் புகழ் பரவி கொண்டிருக்கும் போதே அவள் அவனை கைப்பிடித்தாள். அவள் பணக்காரி அல்லன், அவனும் பணக்காரன் அல்லன். அவளிடம் நகையொன்றுமே கிடையாது. அவனும் சம்பாதித்து கொடுக்கவில்லை. அவளும் அதை பற்றி பெரிதாக எண்ணவில்லை. அவனது புகழ் மாலைகளே சடையம்மாவின் ஆபரணங்கள். அறிவின் சிகரமான கணவனை பெற்ற அவளுக்கு வேறு எந்த ஆபரணமும் வேண்டி கிடைக்கவில்லை. 1 வருடம் கழிந்தது. 2 வருடங்கள் கழிந்தன. வாழ்க்கை இன்பமாகவே ஓடிக்கொண்டிருந்தது. அவன் எழுதும் கட்டுரை கதைகளின் பாணி மாறிக்கொண்டிருந்தது. அநேகமாக எல்லா எழுத்தாளர்களின் கதைகள் கட்டுரைகளிலும் அவர்கள் உள்ளத்துடன் பிரதிபலிக்கிறது. உதாரணமாக
விவாகமான ஒரு எழுத்தாளனின் காதல் கதைகள் எல்லாமே காதல் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டே உதயமாகும். இன்னும் சில நாட்களில் தாம்பத்திய வாழ்வு பற்றிய சிறப்பு பற்றின கற்பனையே ஓடிக்கொண்டிருக்கும். சிறிது காலம் சென்ற பின் பண நெருக்கடி, குடும்ப கஷ்டங்கள் இப்படியெல்லாம் கற்பனை வரும். ஆனால் எல்லா எழுத்தாளரின் விஷயத்திலும் இந்த அபிப்பிராயம் ஒத்து வருவதில்லை. ஆனால் சடையம்மாவின் கணவரோ தாய் அன்பு, குழந்தை பாசம் இப்படியெல்லாம் ஏராளமான கதைகளை எழுதி குவித்து கொண்டிருந்தார். அவன் எழுத்தில் அவனுக்கொரு குழந்தையில்லா குறை நன்றாகவே பிரதிபலித்தது. வாசகர்கள் ரசித்து படித்தனர். அவன் தன் இதயத்தை கையால் பிடித்து கொண்டு எழுதினான் அத்தகைய கதைகளையும் கவிதைகளையும். அவன் எழுகின்றமைக்கு கண்ணீர் சிந்தியபடியே வாசித்தாள். புருஷனின் மனக்குறை அவளுக்கு நன்றாக தெரியும். இயற்கையிலேயே அவனுக்கு குழந்தைகள் என்றால் உயிர். ஊர் குழந்தைகளை அவன் அன்புடன் நினைக்கும் போது அவள் இதயம் குமிரும். அவளுக்கு மட்டும் குழந்தை இருந்திருந்தால் இன்றோடு விவாகமாகி 3 வருடங்கள் ஆயிற்றது. ஒரு குழந்தை இல்லை. ஒரு குழந்தை வேண்டும் என்ற நினைவு அவனை வாட்டி கொண்டிருக்கிறது. அவளை விட அதிகமாக அவன்தான் ஆசைப்பட்டான். தன் மனதிலுள்ள ஆசையை அவன் வெளிக்காட்டி கொள்ளுபவனும் அல்ல. ஆனால் எப்படியோ அதை தன் புருஷன் மனதில் உள்ளதை அவள் அறிந்திருந்தாள். ஆமாம், சடையம்மா அறிந்திருந்தாள். தன்னுடைய அதிர்ஷ்டம்தான் இத்தகைக்கும் காரணம் என்று அவள் முழுமையாக நம்பினாள். பேசாமல் தன்னுடைய கணவரிடமே அதை பற்றி கேட்டாள். நீங்கள் இன்னொரு விவாகம் செய்து கொண்டால் என்ன என்று கேட்டாள். அவள் தொண்டை கனத்து போயிருந்தது அதை கேட்கும்போது. எனக்கு ஒரு மனைவி போதாதுன்னு உனக்கு யார் சொன்னாங்க என்றான் சிரித்து கொண்டே. நீங்கள் விளையாடுறீங்க, நான் உண்மையாகத்தான் கேட்குறேன். சரி, இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் என்ன குற்றம் செஞ்சேன் சொல்லு. போதும் உங்கள் பரிகாசம். என்னை நீங்கள் மணந்த என்ன சுகத்தை பார்த்தீங்க? நீங்கள் வச்சு கொஞ்சி கொலாவ ஒரு குழந்தை உண்டா? என்னால் பெற்று கொடுக்க முடிஞ்சதா என்று சொன்னாள். மேலும் அவளால் பேச முடியவில்லை. தொண்டை கம்மி விட்டது. அவள் கண்கள் நீரை பெருக்கின. அன்போடு அவள் கண்ணீரை துடைத்தவன் அவன் இதயம் துடித்தது. பைத்தியமே, ஏன் சிறு குழந்தையைப் போல அழுகிறாய்? இப்போது ஒரு குழந்தைக்கு என்ன அப்படி அவசரம்? நீங்கள் உண்மையாகத்தான் சொல்கிறீங்களா? உண்மையாகத்தான் சொல்கிறேன். அப்போ உங்கள் கதைகள் கட்டுரைகள் எல்லாமே? ஓ, அதை பார்த்து நீ தீர்மானிக்கிறியா? அப்போ யோகி சுத்தானந்த பாரதி காதல் கதைகளை எல்லாம் எழுதுகிறாரே, அதை வச்சு அவர் காதல் பித்து தலைக்கேறி அலைகிறார்னு சொல்லிட முடியுமா? எழுத்தாளன் கற்பனையெல்லாம் திசைகளோட மோகம். அவன் கற்பனையும் வாழ்க்கையும் ஒன்றுபடுத்தி பார்க்க முடியுமா? அவன் சாதுரியமாக ஒரு குட்டி பிரசங்கமே செய்து முடித்தான். ஆனால் அவள் உள்ளமோ சாந்தி அடையவில்லை. அவன் உண்மையை மறைக்கின்றான் என்பதை அவள் திடமாக நம்பினாள். நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவளுடைய மனக்கவலை அதிகரித்து கொண்டே வந்தது. அவள் மீது அவன் கொண்டுள்ள அன்பு அளவு கடந்தது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். உடனிருக்கும் வரை அவன் மறு விவாகம் செய்ய மாட்டான் என்பது அவளுக்கு தெரியாத விஷயமல்ல. சிந்தனை செய்த பின் ஒரு முடிவுக்கு வந்தாள். மழை சோவென்று கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. போர்வையை நன்றாக இழுத்து மூடிக்கொண்டு நித்திரை செய்தான் அவன். இரவு சுமார் 11 மணி இருக்கும். கடைசி முறையாக அவன் பாதங்களை நமஸ்கரித்துவிட்டு பெருமிதத்தோடு கையால் தாங்கி பிடித்து கொண்டு வெள்ளி கிளம்பினாள் சடையம்மா. சில நாள் எங்கெல்லாமோ அலைந்தாள். சரி செய்யும் அவள் பருவமும் அழகும் கயவர் கண்களில் அவளை காட்டி கொடுக்க பார்த்தது. உலகம் இவ்வளவு பயங்கரமானது என்று வீட்டை விட்டு வெளிக்கிளம்பும் முன் அவள் அறிந்திருக்கவில்லை. தற்காப்புக்காகவே கோவிலுக்குள் சரண் புகுந்தாள். ஆனால் கோவிலுக்குள் புகுந்த அவளை ஜனங்கள் சுவாமியாக்கி விட்டார்கள். பால சந்நியாசியின் பெருமை எங்கெல்லாமோ பரவிவிட்டது. இப்பொழுது அவளிடம் குழந்தை வரம் பெற இளம் பெண்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றனர். எண்ணெயை காணாத பரட்டை தலையினால் அவளுக்கு சடையம்மா என்ற பெயர் பக்த கோடிகளால் வழங்கப்பட்டது. கணவனை பிரிந்து வாழ்ந்த 5 வருட காலத்தில் சடையம்மாவுக்கு எவ்வளவோ அனுபவம் ஏற்பட்டு விட்டது. 5 வருடமாய் குழந்தை இல்லாமல் இருந்தவள் குழந்தை பெறுவதும் 10 வருடமாய் இருந்து குழந்தை பெறுவதும் இயற்கை என்று அவளுக்கு தோன்றியது. தான் அவசரப்பட்டு தன் அன்பு கணவனை பிரிந்து வந்தது எவ்வளவு மகா தப்பு, எவ்வளவு பெரிய பாவம் என்று இப்பொழுதுதான் அவளுக்கு தோன்றியது. அந்த நடு ராத்திரியில் தன்னை தேடி தன் அருமை கணவன் கொட்டும் மழையில் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ என்ற நினைவு அவள் உள்ளத்தை பேய் காற்றாய் வீசியது. ஒருவேளை என் பிரிவை சகிக்காமல் அவர் தற்கொலை செய்திருப்பாரானால்? அவளை அறியாமலே அவள் வாய் ஐயோ என்று அலறிவிட்டது. அவள் அவனிடம் போக தீர்மானித்து விட்டாள். அவளை முந்தி அவள் இதயம் பறந்தது. 5 வருடம் அவனை பிரிந்து அமைதியாக வாழ்ந்தவள் போல் சென்று கொண்டிருந்தாள். காடுகளையும் மலைகளையும் தாண்டி புகையிரதம் வேகமாய் அலறிக்கொண்டு சென்றது. ஆனால் அது ஆமை போல் ஊர்ந்து செல்வது போல் இருந்தது அவளுக்கு.
அவள் பறக்கும் உள்ளத்திற்கு எப்படியோ பட்டணம் போய் சேர்ந்து விட்டாள். கால்கள் அவள் பழைய வீட்டை நோக்கி வேகமாக சென்றன. தன் கணவன் உயிரோடு சுகதேகியாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் நிரம்பி இருந்தது. அவள் வீட்டை அடையும் போது இரவு சுமார் 9 மணி இருக்கும். வெளிக்கதவு சாத்தியிருந்தது. கதவை தட்டுவோமா என்று ஒரு கணம் சிந்தித்தாள். அடுத்த நிமிஷம் தன் முன் தோன்றப்போகும் கணவனை எண்ணியதும் அவள் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. பாதி திறந்திருந்த ஜன்னல் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. கதவை தட்டாமல் ஜன்னலின் ஊடாய் உள்ளே எட்டி பார்த்தாள். அவள் கணவன் ஒரு சோபாவில் படுத்திருந்தான். அவன் மார்பில் ஒரு குழந்தை உட்கார்ந்து கொண்டு பாப்பா என்று மழலை மொழிந்தபடியே தளிர்கரங்களால் அவன் கன்னங்களை கிள்ளி கொண்டிருந்தது. அப்பாவை ஒன்னும் செய்யாதடா போக்கிரி பயலே என்று செல்லமாக கோபித்து குழந்தையின் கன்னங்களில் தட்டினான். சோபாவின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அவள்தான் அன்று சடையம்மாவிடம் சென்ற இளம் கர்ப்பிணி. ஜன்னல் கம்பிகளை பிடித்திருந்த அவள் கரங்கள் தளர்ந்தன, கால்கள் தள்ளாடி அசைந்தன. தன் அன்பு கணவனின் வாழ்வில் ஆத்ம திருப்தி கொண்டவள் போல் இருளில் அவள் சென்று மறைந்தாள்.